ஒரு கிளைண்ட்டை அதில் ஒரு சில பர்சனில் சில மாதங்கள் கழித்து சடனாக பார்த்த உடனே வாங்க மிஸ்டர் ரமேஷ் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கரெக்டாக நீங்கள் அவர் பேர் சொல்லி சொன்னால் என்ன ஆகுன்னு தெரியுமா? ஒரு சின்ன பிஸ்னஸ் சைக்காலஜி தாங்க, எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்க்கலாம். நம்மளை ஞாபகம் வச்சுருக்காரு அப்படின்றத விட அந்த கான்வர்சேஷன் நீங்கள் அவர்கிட்ட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் அவருக்கு ஒரு ட்ரஸ்ட்டை கொடுக்குறீங்க. அது மட்டுமா டாக்டர் அப்படின்னா இல்லை, அதை விட நீங்கள் சொல்லாமல் அவர்கிட்ட நீங்கள் எனக்கு ரொம்ப முக்கியமான பர்சன்றதும் குறிக்குது. ஸோ ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்படி பேசுகிறதுனால அந்த கிளைண்ட்டோடையோ இல்லை அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் கூடயோ அந்த ஸ்ட்ராங் பாண்டிங் உருவாகுது. ஆனால் இப்போ ப்ராப்ளம் என்னென்னா, நம்ம எல்லோரும் ஒரு சில சுச்சுவேஷன் தாண்டி வந்திருப்போம். இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, ஆனால் இவர் நேம் மட்டும் எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது அப்படின்ற சுச்சுவேஷனையும், இல்லை முகம் ஞாபகம் இருக்கும் ஆனால் சர்ச் பண்ணும்போது ஒரு கான்டாக்டில் ஒரு நேம் என்னென்னு சேவ் பண்ணணும்னு தெரியாது. என்னோடய கிளினிக் வரக்கூடியவங்க இதெல்லாம் ஒரு மறதி நோயோட ஆரம்பம் அப்படின்னு நினச்சி தப்பாக நினச்சிக்கிறாங்க. இதுக்கு காரணம் மெமரி வீக்காக இருக்குன்னு அர்த்தம் இல்லை. முகத்தை அடையாளம் காண்றதுக்கு மூளையில் ஃபியூசிஃபார்ம் ஃபேஸ் ஏரியா அப்படின்ற ஒரு பகுதி இருக்குது. அது ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். ஆனால் இதுவே நேம் அப்படின்னு பெயர்னு சொல்லக்கூடியது ஒரு மீனிங்லெஸ் ஒரு லேபிள் மாதிரி டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு மூளை கொஞ்சம் நேரம் எடுக்கும். அதனால தான் ஒரு டிலே ப்ராசஸ் தவிர உங்களுக்கு மெமரி வீக்காக இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. ஸோ இது எப்படி டாக்டர் ஓவர் கம் பண்ணுறது? ஏதாவது ஹெர்பல் பொடி சாப்பிடணுமா, இல்லை டிஹெச்ஏ அதிகமாக இருக்க மாதிரி உணவுகள் எடுத்துக்கணுமா, இல்லை வல்லாரைக்கீரை சாப்பிடணுமான்னு கேட்டால் கிடையாது. ஒரு சின்ன விஷயம் நீங்கள் செஞ்சாலே போதும். நெக்ஸ்ட் டைம் அந்த நேமும் ஞாபகம் இருக்கும். உங்களுக்கு எல்லாமே ஃபாஸ்ட்டாக பிரெயின் ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். அடுத்த முறை ஒருவரை முதல் டைம் நீங்கள் சந்திக்கும் போதே ஒரு பேர் சொல்லும் போதே ஒரு க்ளூவோடு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிங்க. உதாரணமாக ராஜா அப்படின்னு சொல்லும் போனால் அந்த பர்சன் தலையில் ஒரு க்ரௌன் இருக்க மாதிரி நீங்கள் ஒரு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, நெக்ஸ்ட் டைம் அந்த க்ரௌன் ஞாபகம் வரும். ஒரு ஃபேஸ் ஞாபகம் வரும்போதே பேர் ஈஸியாக ஞாபகம் வந்துடும். பேர் மட்டும் இல்லைங்க, அவர் செய்யக்கூடிய தொழில், ஒரு பர்சனல் அப்பியரன்ஸ், நீங்கள் எது வேணால் உங்கள் செல்ஃபாக ஒரு ஞாபகத்துக்கு ஒரு க்ளூ மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இது போல் நிறைய க்ளூவை நீங்கள் டேட்டாவை பிரெயினுக்கு இன்செர்ட் பண்ண ரிட்ரைவிங் ப்ராசஸ் ரொம்ப வேகமாக நடக்கும். நெக்ஸ்ட் டைம் ஞாபகம் வர்றது கரெக்ட் டைமில் ஞாபகம் வரும். அதனால் நல்ல மெமரி இருக்கணும் அப்படின்னா குறிப்பாக குழந்தைங்களுக்கு மனப்பாடம் பண்ணணும்னு கட்டாயமே இல்லை. அது ஞாபகம் வச்சும் போது ஒரு விஷுவல் க்ளூவோடு நீங்கள் ஞாபகம் வச்சிங்கன்னா பிரெயினுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது சரியான நேரத்தில் உங்களுக்கு அந்த டேட்டாவை எடுத்து கொடுக்கும், நீங்கள் ஞாபகம் வச்சுப்பீங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.